இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது எங்க குடும்ப நகை. எங்க வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு நாங்க கொடுக்கிற சீதனம். இதையும் பொண்ணுக்கு போட்டு கூட்டிட்டு வாங்க. எதுக்கு இதெல்லாம்? இருக்கட்டும்மா. இதெல்லாம் இப்ப சகஜமா? ஆண்டி எவ்வளவு பெரிய ஆளு. அவங்க மருமக இப்படியெல்லாம் நகை போட்டுட்டு வந்தாதானே மத்தவங்க முன்னாடி அவங்களுக்கும் கௌரவமா இருக்கும். இப்பெல்லாம் நம்ம போடுற நகையும் ட்ரெஸ்ஸும் தான் நம்ம யாருன்னு இந்த சொசைட்டிக்கு காட்டும். கூச்சப்படாம வாங்கிக்கோமா. இனிமே உன் பொண்ணுங்களுக்குலாம் இப்படிதான் நடக்கும். சரிதானே ஆண்டி? ஆமாமா. பரம இத புடி புடி கொண்டாங்க. பொண்ணுக்கு வரதட்சணெல்லாம் குத்து கல்யாணம் பண்ணுவீங்களா? நாடு ரொம்ப முன்னேறிடுச்சுல. சோக்கு சோக்கு. நீங்க ஒண்ணு நினைச்சுக்காதீங்க. எங்க பெரியம்மா எப்பவும் இப்படிதான். அவங்களே ஜோக் சொல்லி அவங்களே சிரிச்சுப்பாங்க. ஆமா சம்மந்தி, மருமவளுக்காக இம்மா பண்றீங்களே, உங்களுக்கு என் பொண்ணு அம்மா பிடிக்குமா என்ன? என் மருமகளை யாருக்கு தான் பிடிக்காது? இந்த சின்ன வயசுலயே அவளோட அறிவும் திறமையோ மத்தவங்களுக்கு உதவுற குணமும் என்ன மெய் சிலிர்க்க வச்சிருச்சு. அவ அன்பான சிரிப்புக்கு முன்னாடி இந்த நகையெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்பந்தி. என் பொண்ண நீங்க நல்லா பத்திரமா பாத்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை கீது. கவலையே படாதீங்க. அவ இனிமே எங்க வீட்டு பொண்ணு. நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, வான்மதிய நீங்க எங்க பாத்தீங்க? அக்கா, இப்ப எதுக்கு இதெல்லாம்? டைம் ஆகுதுல்ல, அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும். அவங்கள விடுங்க. ஏய், அப்படி நான் என்ன கேட்டுட்டேன்? அவங்களே சொல்ல வந்தாலும் நீ விடமாட்ட போலகுத. அண்ணாமலை, நீங்க கிளம்புங்க. நான் அவங்கள ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். சரி, சீக்கிரம் வாங்க. வா. எப்படியும் ஒரு 100 சவரன் இருக்குமா? அது எவ்வளவு சவரனா இருந்தா உனக்கு என்ன? எல்லாத்தையும் கேள்வி கேட்டுட்டு முதல்ல அதை கொடு. சரி சரி, டென்ஷன் ஆகாத. சீக்கிரமா ரெடி ஆகும். அவங்க ரெடி ஆகட்டும், நீங்க வாங்க. நமக்கு வெளிய வேலை நிறைய இருக்கு. நீங்க ரெடி ஆகுங்க. நீங்க வாங்க கண்ணம்மா.